சில பேர் வேலை சரியாக இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமதி சனியில் வேலை போயிடுச்சு, வேலை சரியாக இல்லையேன்னு திண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு போன உடனே உங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கும். ஏற்கனவே இருக்கிற வேலையில் இப்போவோ அப்போவோ எப்போ வேணால் வேலை போயிடலாம் அப்படிங்கிற ஸ்டேஜில் இப்போ உங்களுக்கு என்ன ஆகும், வேலையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அந்நிய நாட்டில் இருக்கீங்க, அந்த நாட்டில் உங்களை பாடாப்படுத்துகிறாங்க, வேலை சரியாக இல்லை, விசா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா எல்லாமே ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு மெல்ல மாற்றம் வர ஆரம்பிச்சிடும். விசா பிரச்சனைகள் எல்லாம் மெல்ல மெல்ல தீர்வதும், சிலருக்கு பிஆர் கிடைப்பது, சிலருக்கு விசா கிடைப்பது, இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் எல்லாம் சால்வ் ஆகி நல்ல சூழ்நிலைகள் ஏற்படுவதை கடகராசிக்காரங்க பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு கொடுப்பினை எப்படி இருக்கிறதுனா, கொடுப்பினை இருப்பதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய செயல்பாடுகளில் வெற்றியை தருவதும் செவ்வாய் பகவான் தான். என்றைக்குமே கடகராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல கொடுப்பினை வேணுமா, பழனி முருகனை வழிபட்டுக்கிட்டே இருக்கணும். கடகராசிக்காரர்கள் பழனி முருகனை வழிபட பழனி முருகனுக்கு காவடி எடுப்பது, பழனி முருகனை ராஜ அலங்காரத்தில் வழிபடுவது வாழ்க்கையில் உயர்வு கொடுத்துருதுங்க, பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்குது கடகராசிக்காரங்களுக்கு. இப்போ உங்களுக்கு நிறைய கோபம் வருது, 2ல் கேது உட்கார்ந்துருக்கு பாருங்கள், நிறைய கோபம் வருது. குடும்ப வாழ்க்கையில் கோபத்தை தவிர்க்கணும். நீங்கள் நண்பர்களிடம், ஆஃபீஸில், எல்லா இடத்துலையும் கோபத்தை விட்டுறணும். கோபத்தினால வாழ்க்கையில் சில சிக்கல்களை கொண்டு வந்து கொடுக்குங்க. வாழ்க்கையில், வார்த்தையில், வாகனத்தில் நிதானத்தை கடைபிடிக்கிறவங்க தாங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. இது 3 முக்கியங்க. வாழ்க்கையிலும், வார்த்தையிலும், வாகனத்திலும் நிதானமாக போகிறவங்க என்றைக்குமே ஜெயிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதானமாக வார்த்தைகள் பயன்படுத்துங்க.